Welcome to Jesus God Palace in the name of Jesus. யாவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, அவருடைய நாமத்தை துதிப்போமாக. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்குரியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைக்குரியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, அற்புதர், hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பரலோக தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, கத்தாதையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, எல்லாரும் வாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, hallelujah. சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்த தேவாதி தேவன் பரிசுத்த. ஹalleluya, hallelujah, hallelujah. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரை நாம் ஆராதிப்போம். ஹalleluya, நாம் துதிப்போம். ஹalleluya, நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya, hallelujah, hallelujah. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னாரே. பரிசுத்தமாய் இன்னும் அவரை கிட்ட சேரும்படியாக நம்மை அழைத்தாரே, நம்மை நடத்தி செல்கிறாரே. கரம் பிடித்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, அவர் கரம் பிடித்து கண்மணியில் நிறுத்துகிற தேவனவர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அற்புதரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதனைக்குரிய தேவாதி தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. பரிசுத்த மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, அற்புதரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, அவர் நல்லவர், நன்மைகளின் நாயகன், நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக ஹalleluya நம்மை அழைத்தாரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். அளவில்லாத அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம், அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம், மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நம்மை அழைத்தாரே, சிறுமைப்பட்டு போன நம்மை சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே. ஹalleluya, நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படி அழைத்தாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர், அதிசயமானவர், அற்புதர். ஹalleluya, எல்லா தீமைகளையும் விலக்கி நன்மையாய் மாற்ற நம்மை அழைத்தாரே, நம்மை தூக்கி எடுத்தாரே. ஸ்தோத்திரிப்போம். சேற்று தவித்தோமே. ஹalleluya, அவர் நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya, ஸ்தோத்திரம். அடிமைப்பட்டு கிடந்தோமே. ஹalleluya, திக்கற்றவர்களை போல கடந்தோமே. ஹalleluya, அந்த வாழ்விலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya, நம்மை உன்னதத்தில் வைக்கும்படியாக நம்மை அழைத்தாரே, நம்மை தூக்கி எடுத்தாரே. ஸ்தோத்திரிப்போம். சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அழைத்தாரே. ஹalleluya, கரங்களில் ஏந்தி நடத்தினாரே. ஹalleluya, நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். காக்கும் தேவனவர். ஹalleluya, பாத கல்லில் இடராதபடி தன் கரங்களில் ஏந்தி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை தந்து நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, அவர் துணையாளர், நமக்கு துணையாளர். ஹalleluya, திக்கற்று போன நமக்கு துணையாளராக இருந்தாரே. துணையாளராக நம்மை கரம்பிடித்து நடத்துகிறாரே. ஸ்தோத்திரம். யாரும் இல்லா நேரத்தில் உதவி செய்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, அவர் நன்மைகளின் நாயகன். ஹalleluya, யெகோவா தெய்வம் அவர். ஹalleluya, வல்லமையான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, யெகோவா தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, யெகோவா ரப்பர். ஹalleluya, ராஜாதி ராஜா. ஹalleluya, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, வல்லமையான நாமத்தை உடையவர். ஹalleluya, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் நீக்கி நமக்கு நன்மை செய்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, பரிசுத்தர். ஹalleluya, நமக்காக இரத்தம் சிந்தினாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, நம் மீது இரக்கம் கொண்டு அவர் இரத்தம் சிந்தினாரே. நம்முடைய பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்து இரத்தம் சிந்தினாரே. ஹalleluya, அவர் இரக்கத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய இரக்கத்துக்காக அவர் நம் மீது
வைத்த பிரியத்திற்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் எவ்வளவு நம் மீது பிரியம் வைத்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர் மகத்துவமான தேவன், அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போது நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறாரே ஸ்தோத்தரிப்போம். நம் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சீர்கட்டு போய் சிதைந்து போற குடும்பத்தை திருப்பி எடுத்து கட்டுகிறாரே ஸ்தோத்தரிப்போம். அவர் திருப்பி எடுத்து கட்டுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்தகாரங்களுக்கு நீக்கி நம்மை காக்கிறாரே ஸ்தோத்தரிப்போம். அவர் காக்கும் தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வார்த்தைகளால் நிரப்பி தந்து நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya. நித்திய ஜீவனை குறித்து போதித்தாரே ஸ்தோத்தரிப்போம். நித்திய ஜீவனை குறித்து நமக்கு கற்று தந்தாரே ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. நீதிமான்களாகும்படியாக நம்மை அழைத்தாரே. நீதிமான்களின் தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அவர் பரிசுத்த பரிசுத்த நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே ஸ்தோத்தரிப்போம். தினம் தினம் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி ஹalleluya நம்மை நடத்துகிறாரே. நமக்கு கற்றுத் தருகிறாரே. நம்மை பரிசுத்தமாய் மாற்றும்படி அபிஷேகத்தால் நிரப்புகிறாரே. அபிஷேக நாதனவர். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்தரிப்பு. அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போது நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறாரே. நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதன் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. நம்முடைய உள்ளங்களை பூர்ணப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். உயர்ந்தவர் அவர். உயர்ந்தவர் உயர்ந்த தேவன். உன்னதர் உன்னதர் உறைவிடம். ஹalleluya. நம்முடைய உறைவிடம் அவர். ஹalleluya ஹalleluya. உறைவிடமே அடைக்கலம் அவர். ஹalleluya. அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உறைவிடமே எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தூயோரே துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் மகத்துவமானவர் மகத்துவமானவர். அவருடைய மகத்துவங்களை அறியும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையானவர் மாட்சிமை நிறைந்தவர். அவர் கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். பரலோக ராஜாதி ராஜா. ஹalleluya. சர்வ லோகத்துக்கும் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் சிருஷ்டியின் நாயகர். ஹalleluya. நம்முடைய சிருஷ்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர் நல்லவர். ஹalleluya. மகிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனவர் அவர். நம்முடைய ஆராதனைக்குரிய தேவனவர். ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய சமாதானத்தை நமக்கு விட்டு சென்றாரே. நமக்கு இந்த பூமியில் வைத்து சென்றாரே. அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வழிகளை காண்பித்தாரே. ஹalleluya. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறாரே. அவருடைய நித்தியத்தை குறித்து நமக்கு சொல்லி தந்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சத்தியம் ஜீவனும் வழியுமாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவரே நம்முடைய சத்தியம். அவரே நம்முடைய வழி. அவரே நம்முடைய ஜீவன். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்காக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையானவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ரட்சகர். நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தாரே. நம்மை ரட்சித்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய அடைக்கலம் அவர். எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்ம எங்களை ரட்சித்தீரே. ஹalleluya. அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூலோகத்தில் வந்தாரே. ஹalleluya. நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக நமக்கு நன்மை செய்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya. வல்லவர் வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதம் அற்புதம். ஹalleluya ஹalleluya. கரம் பிடித்த நாயகன், கல்வாரி நாயகன், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே. அவர் நம்மை கரம் பிடித்த நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்திய கல்வாரி நாயகன், நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்த கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக ஹalleluya நமக்காக கல்வாரி சிலுவையில் சுமந்தது ரத்தம் சிந்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய வியாதிகளை தீர்க்கும்படியாக, நம்முடைய நோய்களை தீர்க்கும்படியாக, நம்முடைய வேதனைகளை தீர்க்கும்படியாக கல்வாரி சிலுவையில் அவர் முடி சூட்டப்பட்டாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்முடைய நோய்களை தீர்க்கும்படியாக கல்வாரியின் ரத்தம் சிந்தனாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தனாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்தவர். ஹalleluya ஹalleluya. நம்மீது எவ்வளவு இரக்கம் வைத்த தேவன் அவர். ஹalleluya. அவர் கிருபையின் தேவன். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் அடைவார்கள் என்றாரே. அதிகாலை தேடும்படி கற்றுக் கொடுத்தாரே. தினம் தினம் அவருடைய புது புது கிருபைகளால் நம்மை முடிசூட்டி மகிழ்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் கிருபையால் முடிசூட்டி மகிழ்கிற தேவன் அவர். ஹalleluya. வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிறாரே. ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையால் முடிசூட்டி வழி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் துதிக்கு பாத்திர தோயோரே, துதிக்கு பாத்திரரே, மகிமையானவரே. ஹalleluya ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனே, சிறந்த தேவன், உயர்ந்த தேவன். ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை நித்தம் நித்தம் தருந்து நடத்துகிறாரே. கரங்களில் ஏந்தி நடத்துகிறாரே. கண்ணில் மணி போல் பாதுகாத்து நடத்துகிறாரே. முதுகில் சுமந்து தூக்கி சுமந்து நடத்துகிறாரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரே. ஹalleluya. ஆதரவு கொடுக்கிற தேவன் அவர். சமாதானத்தை தருகிற தேவன். ஹalleluya 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 ஹalleluya. யாருமல்ல நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நமக்கு தகப்பனாக இருக்கிறாரே. அப்பா பிதாவே என்று ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவகாரம் தந்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு புத்திர சிவகாரத்தை தந்த தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தத்துவம் நிறைந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை அடிமை தனத்திலிருந்து மீட்ட தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய இரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். இரட்சிப்பின் தேவனவர். ஹalleluya. இரட்சகரே, எங்கள் இரட்சகரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்த சேருவீர்கள் சேராவீர்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே. பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தாவே, பரிசுத்த பரிசுத்தம். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தங்கள் துதியில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். ஆராதனைக்குரியவரே பரிசுத்த பரிசுத்த. மகத்துவங்கள் நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களை காணும்படியாக நம்முடைய கண்களை திறந்தாரே. நம்மை அழைத்தாரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வசந்த மதுரமாய் மாற்றினாரே மாற்றுகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். மீண்டும் மாற்றுவாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற அற்புத தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உமது செயல்களுக்காக, வலிமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஜீவ நதியே ஹalleluya. ஜீவாப்பமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். புகழ்ச்சிக்குரியவரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. இப்போது நாம ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடலாம். ஹalleluya ஸ்தோத்திரம். உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடாமல் நான் இருப்பதா, உம்மை புகழாமல் நான் வாழ்வதா, உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே, பாழான என் வாழ்வில் வசந்தமானே,
உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே. பாழான என் வாழ்வில் வசந்தமானி உம்மோடு நான் வாழ உறவாடி துணையில்லா என்னில் துணையாடி உம்மோடு நான் வாழ உறவாடி துணையில்லா என்னில் துணையாடி உம்முறவு என்னை தேற்றுதே உம்மன்பு என்னில் மகிழ்வதே உம்முறவு என்னை தேற்றுதே உம்மன்பு என்னில் மகிழ்வதே. உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா. உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே. பாழான என் வாழ்வில் வசந்தமானி நீரோ என்னை பூரணமானி நானோ வெறுமை நீரோ என்னை பூரணமானி அன்பே பாசமென்றே ஏதுமில்ல வாழ்விலே அன்பே பாசமான நேசராணி அன்பே பாசமென்றே ஏதுமில்ல வாழ்விலே அன்பே பாசமான நேசராணி உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா. உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா. உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே. பாழான என் வாழ்வில் வசந்தமானி உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே. பாழான என் வாழ்வில் வசந்தமானி பாழான என் வாழ்வில் வசந்தமானி. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 29 வசனங்கள். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 29 வசனங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகினும் மீதியாய் இருக்கவில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் மோவனில் அவர்கள் வாசத்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றார். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்கள் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவையிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேர்வளவும் எங்களுக்கு தெரியாது என்றார். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போக விட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ,
நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும்போது நாம நேற்றுக்கு பார்த்தோம், வெட்டுக்கிளிகளை தேவன் அங்கே கட்டளையிட்டார். வெட்டுக்கிளிகளை எப்படி கட்டளையிட்டார்? அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழக்கூடிய கோசேன் நாட்டில் எதுவும் இல்லை. ஆனால் எகிப்தியர்கள் வாழக்கூடிய அந்த எகிப்து தேசத்தில் வெட்டுக்கிளிகளை எப்படி கட்டளையிட்டார்? கீழ்காற்றை வீசினார். இரவும் பகலும் கீழ்காற்றை வீசிக்கொண்டே இருந்தார். விடியற் காலையில் கீழ்காற்றை வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து தேசத்தில் இருந்த எல்லா பயிர் வகைகளையும் அழித்து போட்டது என்று நாம பார்த்தோம். இப்போது பார்வோன் என்ன சொல்கிறான் என்றால், மோசேயிடத்தில் இனி அந்த வெட்டுக்கிளிகளை தேசம் வந்து பாழாக்கப்பட்டது, அதனால் அந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் நீக்கி போடும்படிக்கு, இந்த சாவிலிருந்து நாங்கள் தப்பி பிழைக்கும்படிக்கு நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடம் முறையிடு, நான் உன்னுடைய ஜனத்தை போக விடுகிறேன் என்று சொல்கிறான். அதன்படியாக மோசே விண்ணப்பம் ஏறெடுக்கிறான் தேவனை நோக்கி. அங்கே தேவன் மேல் காற்றை வீச பண்ணுகிறான். அங்கே வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது என்னவாம்? கீழ்காற்று. தேவன் கீழ்காற்றை வீசி வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தார். இப்போது மேல் காற்றை வீசுகிறார். அந்த மேல் காற்று என்ன பண்ணுகிறது? எல்லா வெட்டுக்கிளிகளையும் செங்கடலில் கொண்டு சேர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வெட்டுக்கிளியும், தேசத்தில் ஒரு வெட்டுக்கிளிகள் கூட இல்லை, எல்லாமே தேசத்தில் சென்று சேர்க்கப்பட்ட செங்கடலில் கொண்டு சேர்க்கப்பட்டது. இப்போதாக மீண்டும் பார்வோனுடைய இருதயம் மீண்டும் அங்கே கடினப்படுகிறது. பார்வோன் என்ன சொல்கிறார்? மீண்டும் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் தேவன் மூர்த்தியோடு மீண்டும் சொல்றார், இனி நீ என்ன பண்ணு என்றால், தேசத்தில் காரில் சூழும்படியாக, அந்த எகிப்து தேசம் எங்கும் ஒரே இருளாக, வெளிச்சமே சுத்தமா இருக்காது, ஒரே காரில் சூழும்படியாக உன்னுடைய கரத்தை வானத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லும் போது அவன் மோசே வானத்துக்கு நேராக தன்னுடைய கரத்தை நீட்டுகிறான். அப்போது இரவு பகலுமாக 3 நாள் தேசம் முழுவதும் காரிருளால் சூழ்ந்திருந்தது. அவர்களுக்கு என்ன பண்ண முடியவில்லை, வெளியே எங்கேயும் போக முடியவில்லை. அந்த அளவுக்கு கண்கள் மங்கலாக இருக்கிறது, சுத்தமாய் வெளிச்சம் இல்லை. அந்த அளவுக்கு காரிருள் தேசத்தை மூடிக்கொண்டது. இதனால் பார்வோன் என்ன பண்ணுகிறான்? மீண்டும் அவர்களை அழைப்பிக்கிறான். நான் பாவம் செய்தேன், இனி உங்களுடைய தேவனை ஆராதிக்கும்படி நான் உங்களை தடை பண்ணுவதில்லை. நீங்கள் எல்லாரும் செல்லலாம், ஆனால் இதை எடுத்து மாற்ற சொல்லு, இந்த கொடுமையை எடுத்து, இந்த தேசம் காரிருளால் சூழ்ந்தது, இதை எடுத்து மாற்ற சொல்லு என்று பார்வோனிடம் பார்வோன் மோசேயோடு சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் எல்லாரும் போகலாம், நீங்கள் குடும்பமாக. மோசே என்ன சொல்லியிருந்தார்? எங்கள் தேவனை நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க செல்ல வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லியிருந்தான். ஆனால் இப்போது அவன் என்ன சொல்கிறான்? பார்வோன், தேவனுடைய கையின் வல்லமை அங்கே வெளிப்பட்டதனால் நீங்கள் குடும்பமாய் சென்று உங்கள் தேவனை ஆராதிங்கள், அங்கால் உங்களுடைய மிருக ஜீவன்களை விட்டு செல்லுங்கள் என்று. மிருக ஜீவன்களாகி ஆடு, மாடுகள், கழுதைகள், இவைகளை எல்லாம் விட்டு செல்லுங்கள் என்று. ஏனென்றால் அப்பதான் மிருக ஜீவன்கள் இங்கே எகிப்து தேசத்தில் இருக்கிறது என்று அவர்கள் திரும்ப வருவார்கள் என்பதற்காக அவன் அவ்வாறாக சொல்கிறான். ஆனால் மோசே என்ன சொல்கிறார்? இல்லை, எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் தகன பலிகளை இட வேண்டும், சர்வாங்க தகன பலிகளை இட வேண்டும். அங்கே நாங்கள் சென்றால்தான் எங்களுக்கு என்ன தெரியும், தேவன் என்ன பலி போட வேண்டும், என்ன எப்படிப்பட்ட மிருக ஜீவன்களை அங்கே பலியிட வேண்டும் என்று எங்களுக்கு அப்போதுதான் தேவன் கட்டளையிடுவார். அதனால் எங்களுக்கு அதற்கு முன்பாக பலியை குறித்து எதுவும் தெரியாது, நாங்கள் எங்களை ஆராதிக்கும்படிதான் போக சொல்லி இருக்கிறார். அதனால் அங்கே சென்ற பின்புதான் எங்களுக்கு என்ன பலியிட்டு நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என்று மோசே எங்கே பார்வோனுக்கு சொல்கிறார். அதன் நிமித்தம் அவன் மீண்டும் என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் கடும் கோபம் கொள்கிறான். யாரு? பார்வோன். இனியும் நீ திருந்தவே மாட்ட, அதனால நீ என் முன்னாடி இருக்காத, நீ செத்தே போவாய், நீ வந்தாய் இறந்தால் என்றால் என்று அவன் கோபமாக அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறான். மோசையை ஆரோனை துரத்தி விடுகிறான். இதுல இருந்து நாம பார்க்கும்போது அங்கே தேவன் மோசே என்ன சொல்கிறார்? ஆராதனை செய்ய சொல்லி இருக்கிறார், ஆனால் எங்களுக்கு எப்படிப்பட்ட பலிகளை இங்கே செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. நாங்கள் அங்கே சென்றால்தான் எங்களுக்கு தெரியும் என்று. நம்முடைய தேவன் எப்போதுமே அப்படித்தான். ஒன்று சொல்வார், நீ போ, இல்லை அதை செய், இப்படியாகத்தான் சொல்வார். ஆனால் அந்த இடங்களில் அங்கே சென்ற பின்பாடுதான் தெரியும் நமக்காக அந்த இடங்களில் பல விதமான காரியங்கள் ஆயத்தமாகி இருக்கும் என்று. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால், ஆபிரகாமுடைய மகனை தேவன் பலியிடும்படி கேட்கிறார். உன்னுடைய மகனை எனக்கு பலி செலுத்து என்று கேட்கிறார். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? மகனை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு செல்கிறார். ஆனால் மகன் என்ன சொல்கிறார்? ஈசாக்கு என்ன கேட்கிறார் தந்தையிடம்? தந்தையே, பலிக்கு என்ன என்று கேட்கிறார். பலிக்கான பொருள் இல்லை, மகனை மட்டும்தான் அழைத்து செல்கிறார் விறகு கட்டையோடு. அப்ப அந்த பலிக்கான பொருள் எங்கே என்று கேட்கும் போது ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? அங்கே தேவன் அந்த நேரத்தில் பார்த்துக் கொள்வார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவர் தக்க நேரத்தில் நமக்கு பதிலை கொடுப்பார். அந்தந்த நேரத்தில் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்தந்த நேரத்தில் அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய கடமை என்ன? தேவனை ஜெபித்து துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனை தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை புகழ்த்தணும், அவரை போற்ற வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். நாம் இந்த காரியத்தில் செய்யும் போது நம்முடைய உள்ளான பூரண எண்ணங்கள் மாறி போகும். நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் மாறி போகும். அந்த துதியினால் நாம் தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய அபிஷேகம் அங்கே இறங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ளான எண்ணங்கள் புறம்பா எல்லாமே மாறி போய் பரிசுத்தமாக நாம் மாறுவோம். தேவனுடைய சாயலை தரிப்போம். அதனால்தான் தேவன் எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறார், துதியுங்கள் என்று. நாம் தேவனை துதிக்கும் போது அந்தந்த நேரங்களில் நமக்கு எது தேவையோ தேவன் அங்கே எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் தான் செய்வார். அதனால்தான் மோசே செல்கிறார், தேவனைகளை ஆராதிக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன பலி என்று சொல்லவில்லை. நாங்கள் அங்கே சென்றால்தான் எப்படிப்பட்ட மிருக ஜீவன்களை பலியிட வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு சொல்வார் என்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மீது நோக்கமாயிருக்கிறார். எல்லா காரியத்தையும் நமக்கு அந்தந்த நேரத்தில் வாய்க்க பண்ணுவார். இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதி தருகிற ஜனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாயிருந்தோம், தேவனுடைய சாயலை எப்படி தரித்து வாழ்ந்தோம், அவருடைய காலையில நாம் எழும்பினதும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா, அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கினோமா, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டோமா, அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொண்டோமா. காலையில முதல் இந்நேரம் வரை நாம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தோமா, அவருடைய மன மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டோமா. நாம் தேவனுடைய மன மகிழ்ச்சியை கடைசி வாழுவதுதான் அந்த நாள் சந்தோஷமாக இருக்கும். எப்போதும் தேவனுடைய காரியத்தில் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனிடம் ஒரு நன்மையா இருந்தாலும் தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிழ்ச்சி, அதைத்தான் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க. நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா, தேவனுடைய அன்பில் நாம் தரித்திருந்தோமா, அவருடைய அன்பின் வார்த்தைகளால் நாம் மூடி மறைக்கப்பட்டோமா என்பதை நாம் சோதித்தறிவோமாக. நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு குறைகள் இருந்தால் பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்தமாகட்டும் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். நம்மை தாழ்த்தி, தேவனே நான் இன்னும் பரிசுத்தமாகணும், உண்மை கெட்டி சேரணும், அவரோடு நாம் கெட்டி சேர வேண்டும், அவரையோடு நம்ம சேர்ந்து நடக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நாம் உண்மையோடு நடக்கணும், உண்மை அறிகிற அறிவில் நான் வளரணும். ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தில் பரிசுத்தமாய் மாறும் பொழுதுதான் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர முடியும், அவரோடு இணைந்து நடக்க முடியும். தேவனே, நாம் இன்னும் உண்மை கெட்டி சேர வேண்டும், எனக்கு உதவி பண்ணுங்க என்று ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது நாம் எல்லாரும் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திருப்புவோமாக. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை பாதத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வைங்கள். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாதத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறேன். என்னுடைய பலவீனத்தை வைக்கிறேன், என்னுடைய வியாதியை வைக்கிறேன், என்னுடைய குடும்ப சூழலை வைக்கிறேன், என் குடும்பத்தின் பரிசுத்த குறைச்சலை வைக்கிறேன். எல்லாவற்றையும் கொண்டு வைங்க என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவரத்தம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக, அவருடைய ஜீவரத்தம் எல்லாவற்றையும் விடுவிக்க நமக்காக அல்லவோ அவர் ஜீவனை விட்டார். தன்னுடைய ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக அல்லவோ சிந்தனார். அந்த கடைசி சொட்டு ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே முடிந்து போனது என்று நினைக்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உங்கள் கல்வாரி ரத்தம் பலவீனமான இடங்களில் எல்லாம் இறங்கட்டும். உமது வல்லமை பலவீனமான இடங்களில் எல்லாம் இறங்கட்டும். வியாதிகள் மீது மூச்சலும் இறங்கி சுத்திகரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த ரத்தம் பரிசுத்தப்படுத்த அல்லவா வியாதிகளை ஆண்டவரே சுத்திகரிக்கட்டும். வியாதிகள் உள்ள இடங்களில் ஒரு விடுதலை கட்டளை இருந்ததாக. உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஆண்டவரே உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து ஓடட்டும் ஒவ்வொரு மீதும். ஆண்டவரே, ஆவியாத்ம சரீரங்கள் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆவியாத்ம சரீரங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வியாதிகள் சுகமடையட்டும் உமது ஜீவ ரத்தத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்தில் பூரணப்படுத்துகிற தேவன் இப்போதும் ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிற சரீரம் பலப்படுவதாக ஜீவ ரத்தத்தால் குடும்பங்களில் இறங்கட்டும். ஆண்டவரே, குடும்பங்கள் பரிசுத்த குறைச்சலாய் இருக்கிற இடங்கள் குடும்பம் ஆண்டவரே சீர்படுத்தப்படுவதாக, செம்மையாக்கப்படுவதாக உமது ரத்தத்தால். ஆண்டவரே, உமது நித்திய ஜீவனுக்கு நேராக, உமது கல்வாரி சிலுவைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக உமது ரத்தத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை உமது ஜீவ ரத்தத்தால் வருவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் ஆமென். இப்போது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள், நிறைய தேவைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவனோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாசம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. மார்ச் மாதம் வருகிறது. மார்ச் மாதத்தில் நிறைய பண தேவைகள் நமக்கு இருக்கு. அந்த பொருளாதார தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக குறைவின்றி நடத்துகிற தேவன். அவருடைய நாமத்தால் கிறிஸ்துவினால் நம்முடைய குறைகள் நிறைவாக்கப்படும். ஆகவே ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினால்
ஹalleluya நாம் ஆத்துமாவுக்கான தேவைகளை எல்லாம் தேவனோடு சொல்லுங்கள். அவர் ஒரு குறையும் இன்றி ஆண்டவரே அவர் நடத்துகிற தேவன். பஞ்சகாலத்தில் எலியாவையும் எலியா தங்கியிருந்த குடும்பத்தின் பஞ்சகாலம் முழுவதும் அங்கே அற்புதம் செய்து நடத்திய தேவன். நம் குடும்பத்திலும் இருக்கிற தட்டுப்பாடுகள் எல்லாம் அவர் அவருடைய வல்லமை கரத்தால் நிறைவாக்குவார். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார ஆண்டவரே பொருளாதார தடைகளை நீக்கி போடுவீராக. பொருளாதார ஆசீர்வாதம் மேன்மைப்படுவதாக. கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி ஒரு ஆண்டவரே ஒரு வழிவாசலுக்கு வந்து கொடுப்பீராக. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்நேரத்தில் பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும்படியான பலத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே எந்த பலவீனங்களும் பிள்ளைகளுக்கு வராதவாறு நீர் பார்த்துக் கொள்வீராக. உங்களுடைய ஞானத்தால் பிள்ளைகளை நிரப்புவீராக. நல்ல மதிப்பெண் எடுக்க உதவி பண்ணுங்க. ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக திருமணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற பலன்களை நீர் ஆயுசப்படுத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் தங்கள் பெற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வல்லமையை ஊற்றும் பிள்ளைகள் மீது அதிசய ஜீவ பாதையில் அவர்களை வழி நடத்துங்க. பயன்படுத்திய பிள்ளைகளாக வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்க. சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்க. குடி பழக்கத்துக்கு அருமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடி பழக்கத்தில் அவர்கள் மீண்டு வெளியே வரும்படி ஜீவ ரத்தம் அவர்களுக்குள் பாய்ந்து செல்லட்டும். அவர்கள் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே குடும்பங்கள் குடும்பமாய் உண்மை சேவிக்கும்படியாக ஒரு வல்லமையை குடும்பங்களுக்குள் ஊற்றுவீராக. ஒரு அபிஷேகத்தை குடும்பங்களுக்குள் ஊற்றுவீராக. நித்திய ஜீவன் பாதிக்காக குடும்பமாய் சீர்படுத்துவீராக. ஆமே வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஹalleluya. புருஷன் மனைவிகள் பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த ஒற்றுமையின்மையா இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பங்களை மாற்றுவீராக. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளையிடுவீராக. உமது நாமம் மகிமைப்பட்ட குடும்பங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் நாம நேற்று ஒரு ஸ்பெஷல் பிரேயர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேயர் அதே நாம பண்ணலாம். தேசங்களில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கலாம். தேசங்களில் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற ஊழியக்காரங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளிலையும் பார்த்தா ஆட்டம் போட்டு அதுதான் அவங்களுக்கு பேஷன். அப்படிதான் அதான் அப்படி இருந்தாதான் மற்றவங்க நம்ம முன்னாடி நாம மகிமையா நிற்க முடியும். அப்படின்னு மனுஷர்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனுடைய ஆராதனை பரலோகத்தில் நாம பார்த்திருக்கோம். பரலோகத்தில் இருக்கிற ஆராதனையை நாம பார்த்திருக்கிறோம். எப்படி இருக்கோம்? கரங்களை உயர்த்தி தேவனை பயபக்தியோடு ஆராதிக்கிற ஆராதனையை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை பயபக்திக்குரிய ஒரு ஆராதனை. ஆட்டம் பாட்டம் இல்லாமல் பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை ஒவ்வொரு சபைகளிலும் ஏற்படலாம். அதற்காக நாம் இப்போது ஜெபிக்கலாம். ஆட்டம் பாட்டத்தோடு பயபக்தி இல்லாமல் களியாட்டமாக இருக்கிறார் ஆராதனைகளை தேவன் நீக்கி போட வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஒரு இடத்துல ஒழுங்கில் ஒரு ஸ்கூல்ல ஒண்ணும் வேணாம். ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது அங்க சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த காலேஜ்ல அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாம தன் இஷ்டப்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு உடனே டிசி கொடுத்து அனுப்புவாங்க. அதே போலதான் தேவன் அவர்களை அந்த ஊழியத்தை நீக்கி போட வேண்டும். அந்த தகுதியில அவங்க இந்த இடத்துல தேவனுக்கு ஊழியம் பண்ண தகுதி இல்லைன்னு தேவன் அவர்களை நீக்கி போட வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் தேசங்களில எல்லாம் ஆண்டவரே உலகத்தில் உள்ள தேசங்களில எல்லாம் ஆண்டவரே ஒரு காலம் நீட்டப்படுவதாக ஊழியக்காரர்களுக்கு நேராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். களியாட்டம் ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாமல் நடத்துகிற எல்லா ஆராதனையை நடத்துகிற எல்லா ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீ நீக்கப்படுவீராக. ஆண்டவரே பக்தி மார்க்கத்துக்கு ஏதுவாக ஆண்டவரே சபைகளை தீசை திருப்புவீராக. உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஹalleluya. குந்தி ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரர்களை எல்லாம் நீக்கப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே பக்தி வைராக்கியமோடு ஆண்டவரே உம்மை சேவிக்கிற உம்மை தொழுது கொள்கிற ஊழியக்காரர்களை வைத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் பயன்படுத்துவீராக. அப்படியாக நீர் நடத்துவீராக. அமே ஹalleluya. மற்றவர்களை நீக்கி போடுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் தேசம் எங்கும் ஆண்டவரே நீரே கர்த்தர் என்று தேவனே கர்த்தர் என்று அறிக்கையிடும்படியாக ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படியான எக்கால முழக்கங்கள் எங்கும் திசை எங்கும் ஆண்டவரே ஒலிக்கட்டும். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஆமென். இப்போதும் நாமும் கடைசியாக முடிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். அது முடிச்ச அப்புறம் ஸ்பெஷல் பிரேயர் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம்.
எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தைகளை மறவாதே. ஆமென். God bless you. And Indra sister